ஸோ லக்ஸுரிஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மேக்கிங் மணி அண்டு லிவிங் காஸ்ட்லி லைஃப் அப்படிங்கிறதா லக்ஸுரி அப்படிங்கிறத வச்சுக்கிட்டாலும் லக்ஸுரி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வேறு சில விஷயங்கள்லையும் இருக்குது. உங்களுடைய விஷயங்களை செய்கிறதுக்கு உங்களுக்கு முதல்ல டைம் இருக்கா? நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா டைமே இருக்காதும்பாங்க. காலையில் எழுந்திரிச்சு பிஸ்னஸ்க்கு ஓட நைட்டு லேட்டாக வர சாப்பிட்றதுக்கு முடியாமல் ஸோ டைம் இல்லாமல் ஓடிட்டே இருப்பாங்க. ஸோ உங்களுக்கான சில பர்சனல் விஷயங்களை பண்ணுறதுக்கு டைம் முதல்ல இருக்கா, நேரம் இருக்கான்னு பாருங்கள். ஸோ லக்ஸுரியில் முதல் விஷயம் வந்து நேரம் தான். உங்களுடைய மைண்டு வந்து ரொம்ப குவைட்டாக இருக்கா, ரொம்ப அலப்பறையாக இல்லாமல் கசமுசன்னு தேவையில்லாமல் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இல்லாமல் ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லான மைண்டு வந்து உங்கள்கிட்ட இருக்கா, அந்த மாதிரி பார்த்துங்க. மனசில் வந்து ஒரு நிம்மதி இருக்கா அப்படிங்கிறத வந்து பார்க்குறதும் ஒரு லக்ஸுரியினுடைய ஒரு அர்த்தம். அப்புறம் காலையில் அறக்க பறக்க எந்திரிக்கிறது, குளிக்கிறதுக்கு நேரம் இல்லை, பல்லு விளக்கிறதுக்கு நேரம் இல்லை, சாப்பிட்றதுக்கு நேரம் இல்லை அப்படின்னு அறிபறி ஓடது இல்லாமல் காலையில் எழுந்திரிச்சு ஒரு வாக்கிங் போயிட்டு, ஒரு தெய்வ நம்பிக்கை இருந்திருந்தால் ஒரு தெய்வத்தை கும்பிட்டு, ஒரு நீட்டாக ட்ரெஸ் பண்ணி, ஒரு கொஞ்சம் நேரம் குவைட்டாக சாப்பிட்டு, ஸ்லோவாக ஒரு ட்ராவல் பண்ணி உங்களுடைய ஒர்க் பிளேஸுக்கு போகக்கூடிய அளவுக்கு உங்களுடைய மார்னிங் வந்து ரொம்ப ஸ்லோ மார்னிங்காக இருக்கா அப்படிங்கிறது வந்து லக்ஸுரியினோட இன்னொரு விஷயம். நீங்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகக்கூடிய ட்ராவல் பண்ணக்கூடிய எபிலிட்டி இருக்கா, நடக்கக்கூடிய எபிலிட்டி, டிரைவிங் பண்ணக்கூடிய எபிலிட்டி, ஐசெட் நல்லா இருக்கா, டிரைவரை நம்பி தான் நான் கார் எடுத்துகிட்டு போவேன் அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல் நீங்கள் நினச்ச இடத்துக்கு போகக்கூடிய ட்ராவல் பண்ணக்கூடிய அந்த எபிலிட்டி, உடம்புல அந்த ஹெல்த் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. அடுத்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய குடும்பம், குழந்தைகள், மற்றவங்க எல்லோரும் மூலியமாகவும் நிறைய உங்களுக்கு லவ் கிடைக்குதான்னு பாருங்கள். நீங்களும் அவங்கள லவ் பண்ணுறீங்களா, அந்த லவ் மறுபடியும் உங்களுக்கு திருப்பி கிடைக்குதா அப்படின்னு பாருங்கள். வீடு ஃபுல்லாக லவ் இருக்குதா அப்படின்னு பார்க்கணும். ஒரு அன்பு இருக்குதா அப்படிங்கிறதும் வந்து பார்த்திங்கன்னா லக்ஸுரியில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நல்ல சந்தோஷமான ஃப்ரெண்ட்ஷிப் நிறைய பேர்கிட்ட இருக்காங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க நமக்கு. ஆனால் அதில் ஒரு 5-6 பேர் மட்டும் வந்து நம்மகிட்ட அவங்க ஷேர் பண்ணுவாங்க, நம்ம அவங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரியான நல்ல ஒரு ஹாப்பியான ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இருக்காங்களா அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து பார்க்கணும். ரிலேஷன்ஷிப் பாண்டிங், நம்மளோட உறவுகள்லாம் நல்லா இருக்கா, மனைவி வகையில் இருக்க உறவுகள் நல்லா இருக்கா, அப்பா வகையில் உறவு நல்லா இருக்கா, மகள் கட்டி கொடுத்த இடத்துல உறவுகள் நல்லா இருக்கா, மற்ற பக்கத்து வீட்டு எதிர்த்து வீடு எல்லாருக்கூடையும் நம்ம ரிலேஷன்ஷிப்பை வந்து நல்ல ஒரு பாண்டிங்கை வச்சுருக்குமா, சண்டை போடாமல் வச்சுருக்குமா. ஸோ இவையெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா பணத்துக்கு அப்புறம் நமக்கு கிடைக்கக்கூடிய லக்ஸூரியான ஒரு விஷயம். ஸோ இந்த லக்ஸூரி இல்லாத பணம் இருக்கிற ஒரு வாழ்க்கை வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெறுமையான வாழ்க்கையாக தான் இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொம்மையை போன்ற வாழ்க்கையாக தான் இருக்கும். மறுபடியும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.